சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. அதாவது சொன்னது 525 வாக்குறுதிகள் 10% கூட நிறைவேற்றாத ஸ்டாலின் தூத்துக்குடியில் கொதித்து பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி. அதாவது தமிழகத்தில் சொத்து வரி, வீட்டு வரி, குடிநீர் வரி என எல்லா வரிகளையும் உயர்த்தி விட்டாங்க. மின் கட்டணம் 67% உயர்த்திட்டாங்க. சொன்னது ஒன்று, செய்வது ஒன்று. கட்டுமான பொருட்கள் விலையும் 100% ஏறிவிட்டது. பிளான் அப்ரூவல் 40,000 ரூபாய் என்றா இந்த ஆட்சி 80,000 ரூபாய் 100% உயர்த்திட்டாங்க என்று முதல்வர் ஸ்டாலினை எடப்பாடி பழனிசாமி தூத்துக்குடியில் விமர்சனம் செஞ்சிருக்காரு. திமுக 525 அறிவிப்புகள் வெளியிட்டு ஆனால் அவற்றில் 10 கூட நிறைவேற்றவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி அவரை குற்றம் சாட்டியிருக்காரு. அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கு. இதையொட்டி அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராரு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எழுச்சி பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கியிருக்காரு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஒட்டப்பிடாரம் தொகுதியில் மக்களை சந்தித்துவிட்டு இறுதியாக தூத்துக்குடிக்கு வந்தார். தூத்துக்குடி விவிடி சாலையில் குழுமியிருந்த மக்கள் மத்தியில் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது அவர் என்ன சொன்னார்னா, தூத்துக்குடி நகரமே குலுங்கும் அளவிற்கு மக்கள் வெள்ளம் கடல் போல காட்சி அடிக்குது. கடல் போல எல்லையில்லா தூரம் மக்கள் கூட்டம். இந்த மக்கள் எழுச்சி ஆறாவரமே தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றுவிட்டதை சொல்லுது. திமுக கூட்டணி வலிமையானது. 200 இடங்களில் வெல்லும் என்கின்றார் ஸ்டாலின். அது பகல் கனவு. ஸ்டாலின் அவர்களே நேரலையில் தூத்துக்குடியில் மக்கள் எழுச்சியை பாருங்க. அடுத்த ஆண்டு தேர்தலில் அதிமுக கூட்டணி 210 இடங்களில் வென்று தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும். இதே தூத்துக்குடியில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு கடும் மழை வெள்ளம் ஓடோடி வந்து பார்த்தோம். முதல்வர் உங்களை வந்து பார்க்கல. டெல்லிக்கு போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தினார். மக்கள் பார்க்காத முதல்வர் தேவையா? உணவு நீர் இல்லாமல் கஷ்டப்படுவதை அறிந்தும் நான் அடுத்த நாளே வந்தேன். பகில் ஓட்டையில் அதிமுக ஆட்சியின் போது நிதி ஒதுக்கி தூர்வார நடவடிக்கை எடுத்தோம். திமுக ஆட்சியில் கமிஷன் படியாததுனால கைவிட்டாங்க. அதனால் வெள்ள நீர் வடியாமல் வீடுகள் எல்லாம் தண்ணீர் மூழ்கியது. கார், பைக் எல்லாம் மூழ்கியது. எங்களால் ஆன உதவிகளை நாங்கள் செஞ்சோம். இங்குள்ள அமைச்சர் வரவில்லை, முதல்வர் வரவில்லை. மக்கள் பாதிக்கப்படும் போது குறை கேட்பவர்கள் உண்மையான முதல்வர். அப்படிப்பட்ட முதல்வர் இங்கு இருக்காரா? அவர் மக்களை பற்றி கவலைப்படுவதில்லை, வீட்டு மக்களை பற்றி மட்டுமே கவலைப்படுகிறார். அவர் குடும்பத்தில் இப்படி நடந்தால் டெல்லிக்கு போவாரா முதல்வர்? நாங்கள் பேசுவது உண்மை. மக்கள் பிரச்சனைக்கு ஓடோடி வருவது அதிமுக மட்டுமே. அதிமுக ஆட்சியில் தான் 1000 கோடியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கொண்டு வந்தோம். சிறப்பாக வேலை நடந்தது. ஆட்சி மாற்றமும் அவர் ரிப்பன் வெட்டி திறந்தார். தடையில்லா பாதுகாக்கப்பட்ட குடிநீர் 4வது பைப்லைன் 283 கோடி ரூபாயில் கொண்டு வந்தோம். அதற்கு முன்பு அம்மா, எம்ஜிஆர் இருந்தபோது குடிநீர் வழங்கினோம். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கேன்சருக்கு நவீன கருவி அமைச்சு கொடுத்தோம். இப்படி நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றினோம். ஆனால் திமுக 525 அறிவிப்புகள் வெளியிட்டு அவற்றில் 10% கூட நிறைவேற்றலை. எப்போது கேட்டாலும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தோம் என்றாங்க. எப்போது கொடுத்தீங்க? 28 மாதம் கழித்து. அதுவும் அதிமுக நான் போராடி வாங்கி கொடுத்தது. இப்போது மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டதனால விதியை தளர்த்தி மேலும் 30 லட்சம் பேருக்கு உரிமை தொகை கொடுக்குறாங்க. மக்கள் கஷ்டத்தை எண்ணி கொடுக்கல. அடுத்த ஆண்டு தேர்தல் வருது, ஓட்டு போடுவாங்க என்று தான் கொடுக்குறாங்க. உஷாரா இருங்க மக்களே என்று எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினை ரொம்பவே விமர்சித்து பேசியிருக்காரு. ஸ்டாலினை இப்படி எடப்பாடி பழனிசாமி சொன்னதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.